வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேரம் மணி இப்போது அப்படியே பார்ப்போம். அங்கே வீட்டு தாண்டிடுச்சு. இப்போது ஒரு பேட்ச் நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு சம்மந்தமாக அது உங்களுக்கு என்னென்ன வகைன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி காட்டிடலாம். அதாவது ஒரு நம்ம அனுப்புறதுக்கு முன்னால் அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கட்டிங்கில் இது வெட்டி கொண்டு வரோம். பிறகு நீங்கள் நடுறதுக்கு உதவியாக ஒவ்வொரு கட்டிங்ஸும் பாருங்கள். இது நொக்கோடியான்னு சொல்கிற டெக்சாஸ் பர்பிள் சேஜ். இது கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு தெரியுது. இது வந்து முனை இருக்குது, உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. சிலது வந்து குச்சிமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தெரியாது இல்லையா? அதனால் இது கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு சாஞ்ச நிலையில் ஒரு வெட்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது முதல்ல நம்ம பார்க்குறது இது கொஞ்சமாக தான் இருக்குது. இது வந்து சுண்டக்காய் சொல்கிறீங்க. அது இது ஒரு கொடி வகை, ப்ளூ பெல் சொல்லுவாங்க. இது பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னுவாங்க. இது வந்து பரண்டையில் 2 வகை. இது காமினி. இதில் வந்து இந்த ரக்கூன் கிரீப்பர், இது நிக்கோடியா உங்களுக்கு காட்டிட்டேன் ஏற்கனவே. இது ப்ளூமேரியா, அந்த இது அலமண்டா மன்னிக்கணும், அலமண்டா. இது 2 வகையான அலமண்டா கலந்துருக்கு. இதில் மல்லியில் ஒரு வகை, இன்னொரு மல்லியில் இன்னொரு வகை. இது குரோட்டனில் ஒரு வகையான குரோட்டன்ஸ். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது செடி ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் நான். இது அழகான பூக்கள் பூக்கிற ஒரு செடி. இது பாருங்கள். இதுதான் வந்து இந்த நைட் குயினில் மஞ்சள். இது அரிதான ஒரு செம்பருத்தி. இதுவும் அரிதான ஒரு அந்த காகித பூ சொல்கிறேன் இல்லையா, அந்த பூச்செடி. இது உங்களுக்கு அந்த நெஞ்சத்துக்கு இல்லாது அந்த ப்ளீடிங் ஹார்ட்டு. இது கூட உங்களுக்கு சொல்லாமல் அழகான இந்த மணி பிளான்ட்டு, தொங்குச்செடி, சில சக்குலண்ட்டு, இதெல்லாமே வந்து இன்றைக்கு அனுப்பப்பட இருக்குது. இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த மணி நேரத்தில் இப்போ பேக் பண்ணணும். அடுத்தது நாம் இதை பேக் பண்ணிவிட்டு அட்ரஸ் எழுதி ஒட்டி ரெடி பண்ணணும். அடுத்தடுத்த வேலையில் இன்றைக்கி இரவு எனக்கு தூங்காத இரவாக வேகமாக மாறி போயிடும். இதில் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் சரி, இது இந்த கட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு காட்டிட்டேன். கட்டிங்ஸ் எப்படி போடணும் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கு. எப்படி நடவு செய்யணும், என்ன மண் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இதில் உருவாகிற இன்னும் சந்தேகங்கள் எதாவது இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். கமெண்ட் பகுதியிலேயே யூடியூப்பில் கேளுங்க. அது பதில் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். மழை நேரம் இது. சென்னையில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது, இடிமின்னலோட. இன்றைக்கி நம்ம நந்தவனம் நர்சரி விட சீக்கிரம் நான் மூடிட்டு வந்துட்டேன். பிறகு இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு சரியான நேரம் ஆகி போச்சு. இதுக்கு மேலே என்னுடைய இரவு வணக்கங்களை முடிச்சுட்டு சாப்பிட்டு மீண்டும் வந்து பேக்கிங் வேலையில் ஈடுபடணும். அதனால் எல்லா செடிகளும் வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. என்னன்னு சொன்னால், என்ன தான் வளமான ஒரு செடியாக இருந்தாலும் வெட்ட வந்து என்ன ஆகும், அது மொட்டையாக நிற்கும். அதனால் பூனாவால் மாதிரி செடிகள் எல்லாம் வந்து இப்போது தருவதற்கு இல்லாத மாதிரி வெறும் ஸ்டெம்மாக தான் நிற்கிது. அது 1-2 ஸ்டெம்மாக தான் நிற்கிது. அது துளிர் விடணும். மழை நேரம், அது பூக்கிற நேரம் இது. அதனால் வந்து அது தர இயலாது. இது மாதிரி தர இயலாத செடிகளுக்கு பதிலாக பகரமாக வந்து நான் வந்து சொல்லாத சில செடிகளை உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நடவு செய்து அது வேறு பிடிக்க வச்சு இந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நள்ளிரவாகட்டும். இறை நாடி தான் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். ஹாப்பி கார்டனிங். நன்றி.